டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். நீங்க ஒவ்வொரு வாரமும் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற பிரபல தோல் மற்றும் அழகியல் நிபுணர் டாக்டர் ரத்னவேல் அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. இன்னைக்கு பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு முக்கியமா இருக்கக்கூடியது முடி உதிர்தல். அதை பத்தின சந்தேகங்களை தான் இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில கேட்க போறோம். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க தொடர்பு கொண்டு டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம் டாக்டர். டாக்டர், இப்போ முடி அப்படின்னும் பொழுது பேசிக்கான அதை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க சொல்லுங்க டாக்டர். கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, வானத்துக்கு மேகமழகு, பெண்ணுக்கு கூந்தல் அழகு. அப்போ கூந்தல் தான் முக்கியம். பெண்ணுக்குன்னு போட்டால் அந்த கூந்தல் தான். கூந்தல் இல்லை அப்படின்னா என்ன அழகாக பாடி இருந்தாலும் என்ன அழகாக ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் அழகு இல்லை. அப்போ பெண்ணுக்கு அழகு கூந்தல். கூந்தல் பற்றி ஒரு முன்னுரையிலமா, பொதுவாக ஒரு மனுஷனுக்கு 5 லட்சம் முடி இருக்கும் உடம்பு எல்லாம். தலையில் 1 லட்சம் முடி. இந்த 1 லட்சம் முடி 3 விதமாக சுழற்சியில் இருக்கும். 80லேருந்து 85% முடி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். 10லேருந்து 15% முடி தூங்கிக்கிட்டே இருக்கும். 5% முடி உதிர்ந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் சுழற்சி. ஒரு வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை க்ளீனாக வச்சுக்கிறோம், வீட்டில் இருக்கிற தரையை சுத்தமாக்கிடுறோம், வீட்டில் இருக்கிற ஜன்னலை சுத்தமாக வச்சுருக்கோம், வீட்டில் இருக்கிற காரை சுத்தமாக வச்சுருக்கோம், வீட்டில் இருக்கிற நாய்க்குட்டியை நல்லா குளிப்பாட்டி சுத்தமாக வச்சுருக்கோம். பெண்கள் தலைக்கு ஒழுங்காக குளிக்கிறாங்களா? இல்லை. இதில் நான் மெயினாக இந்த ப்ரோக்ராமினோட மெயின் இன்டென்ஷனே 50% சுத்தம். உடம்புக்கு குளிக்கிறோம், உடம்புக்கு சோப் போடுறோம், பெர்ஃப்யூம் அடிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஏன் தலையை மாத்திரம் விட்டுறோம்? தலை என்ன பாவம் பண்ணிச்சு? தலையை சுத்தமாக வைக்கணும். ஏன்னா தலைக்குள்ளே வேர்வை வந்துக்கிட்டே இருக்குது. முடியினோட கோர்வைனால் வேர்வை வெளியே வர முடியாமல் வேர்வை உள்ளே நின்றுக்கிடுது, அழுக்கு சேருது. உள்ளேருந்து எண்ணெய் வந்துக்கிட்டே இருக்குது. எண்ணெயை கழுவாமல் விட்டோம்னா பொடுகு வந்துக்கிட்டே இருக்குது. பொடுகை சரி பண்ணாமல் விட்டோம்னா கொப்பளம் வந்துக்கிட்டே இருக்குது. அதுவே ஹேர் ஃபாலுக்கு போயிடுது. அப்போ பெண்கள் தலையை சுத்தம் பண்ணுறதுக்கு இது கொடுக்கணும். அதாவது பெண்கள் என்ன ஆகிட்டாங்க, இப்போ வீட்டில் இருக்கிற ஆண்களையும் கெடுக்க ஆரம்பித்தாச்சு. வீட்டில் இருக்கிற ஆண்களையும் தலைக்கு குளிக்க விடுறதில்ல. வீட்டில் இருக்கிற ஆண்கள் தலைக்கு குளித்தா சைனஸ் வந்துடும் சொல்லிடுறாங்க, கோல்டு வந்துடும் சொல்லிடுறாங்க, ஃபீவர் வந்துடும் சொல்லிடுறாங்க. இது எல்லாம் இந்த பாட்டி பெண்கள், இந்த 2 குரூப்புமே மொத்தம் சொசைட்டினோட தலைமுடியை பூரா உதிர வைக்கிறதுக்கு அடுத்தது கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு உங்களை சுற்றி எல்லாத்தையும் சுத்தமாக வைக்கிறீங்க, உங்களை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் அழகாக வச்சுருக்கீங்க, தலை முடியவையும் அழகாக வைக்கணும். கண்டிப்பாக டாக்டர். நம்மளுடைய நிகழ்ச்சியினுடைய ஒரு முதல் நேர் வந்திருக்காங்க. யார் அவங்கன்னு பார்த்துடலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். சரி, உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. ஹலோ டாக்டர். சொல்லுமா. ஐயோ டாக்டர், உங்ககிட்ட பேசுறது ரொம்ப நாளாக இது பண்ணிட்டு. தேங்க்யூமா, தேங்க்யூமா. டாக்டர், என் பாப்பா 10 மாசம் ஆகுது, பொண்ணு. அவளுக்கு ஸ்கின்ல ரெட் கலர்ல மச்சம் போல இருக்கு டாக்டர். ரெட் கலரா மச்சம்? எந்த இடத்துல? கண்ணுக்கு பக்கத்துல. நீயும் இல்லம்மா, நீயும் உங்க வீட்டுக்காரரும் சொந்தமா? இல்ல டாக்டர். சொந்தத்துல கல்யாணம் இல்லை? இல்ல. சரி, ஸ்கின் டாக்டர் யாராவது பாத்தியா? இல்ல, டாக்டர் கிட்ட காட்டின, ஸ்கின் டாக்டர் கிட்ட பீடியாட்ரிஷியன் கிட்ட காட்டின, அது போய்டும்னு சொன்னாங்க. இல்லம்மா, மாங்காய் வேணும்னா மாங்காய் கடைக்கு போவீங்களா, தேங்காய் கடைக்கு போவீங்களா? இல்ல டாக்டர், சொல்லுங்க. இல்லம்மா, ஸ்கின் டாக்டரை போய் பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லியிருப்பாரு. சரி பரவாயில்ல, நீங்கள் சொல்கிறத வச்சு நான் சொல்கிறது, இது ஹெமாஞ்சியோமா. ஹெமாஞ்சியோமா அப்படின்னா ரொம்ப பிரபல்யமான ஒரு இது என்னென்னா, ரஷ்ய அதிபதி, முன்னாள் அதிபதி கோர்பச்சேவுக்கு ஹெமாஞ்சியோமா இவ்வளோ தண்டிக்கு மண்டையில் கட்டியிருக்கோம். இது இரத்த குழாயிலிருந்து வர்ற கட்டி. பொதுவாக ஜெனட்டிக், அதாவது அம்மா அப்பா சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பரம்பரையாக வரக்கூடியது. பொதுவாக 2 வருஷத்தில் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆயிரும். 2 வருஷத்தில் சுத்தமாக போயிடும். பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா 10 மாதம்தான் இவங்க சொல்கிறாங்க. அப்படி 2 வருஷத்தை தாண்டுது அப்படின்னா அதுக்கு நிறைய வைத்திய முறைகள் வந்தாச்சு. முன்னாடி மாதிரி இப்போ வைத்தியமே இல்லை ரத்த குழாய்க்கு அப்படிங்கிறது இல்லை. ஒன்று ஸ்க்ளீரோதெரப்பி. ஸ்க்ளீரோதெரப்பினா ரத்த குழாய் எங்கெல்லாம் வீக்கமாக இருக்கோ, அது காலில் வீக்கமாக இருந்தாலும் சரி, முகத்தில் வீக்கமாக இருந்தாலும் சரி, எங்கே வீக்கமாக இருந்தாலும் சரி,
இந்த ஸ்க்ளிரோசென்ட்டை உள்ளே செலுத்தணும்னா அந்த இரத்த குழாயெல்லாம் ஒட்டி போய் இரத்த குழாயெல்லாம் ஃபைப்ரோஸ் ஆகி கம்ப்ளீட்டாக மறைஞ்சிரும் ஒன்று. அதை விட்டால் ரேடியோ ஃப்ரீக்வன்சி, அதாவது ரேடியோ வேவ்ஸை வச்சு அந்த இரத்த குழாயை சுருக்க வச்சிடலாம். 3வது லேசர். ஸோ 100% க்யூரபிள்மா, அதை பற்றி ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் வைத்தியம் ஆரம்பிக்கிறதுக்கு 2 வருஷம் விடுங்க. 2 வருஷத்தில் தானாக போயிடும். நார்மலாகவுமே 70 to 80% 2 வருஷத்தில் போயிடும். போகலைன்னா நம்ம வைத்தியம் பண்ணிக்கலாம். தொடர்புக்கு நன்றிம்மா. நெக்ஸ்ட் ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். நான் ஃபாத்திமா, சென்னையிலேருந்து பேசுகிறோம். சொல்லுங்க பாத்திமா, உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம் ஃபாத்திமா. டாக்டர், என் பொண்ணுக்கு 7 இயர்ஸ் ஆகுது. சரிம்மா. இப்போ 1 மந்த்தாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹேர்ஃபாலாக இருக்குது, முடியும் கொட்டுது. சரி. முடி வளரவும் இல்லை, ரொம்ப ஹேர்ஃபாலாக இருக்குது அவளுக்கு. அது கொஞ்சம் என்னன்னு அம்மா, உனக்கு தைராய்டு இருக்கா? இல்லை, அதெல்லாம் எனக்கு இல்லை. அவளுக்கு தைராய்டு இருக்கா? இல்லை 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 பார்த்துருக்கியா? இல்லை, பார்த்தது கிடையாது இது வரைக்கும். எப்படி நீ டாக்டர், நீ உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுட்டு வந்தியோ தைராய்டு இருக்கா இல்லையான்னு? இல்லை, சின்ன பசங்களுக்கு தைராய்டு வருமா? ஏன் உனக்கு தைராய்டு வராதா? நான் பெரிய ஓ, நீ பெரியவளுக்கு தைராய்டு வராது, சின்னவளுக்கும் தைராய்டு வராது. ஏம்மா, தைராய்டு இருக்கான்னு கேட்டால் பார்க்கல. அதை விட்டுட்டு தைராய்டு இல்லைன்னு சொன்னால் எப்படி? கழுத்தை பார்த்துட்டே தைராய்டு இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியுமா? சரி. அதாவது இந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம பேஷண்ட்ஸ் யார் வந்தாலும் தைராய்டு இருக்கா இல்லை, பொடுகு இருக்கா இல்லை, எது கேட்டாலும் இல்லைம்பாங்க. அப்புறம் கொஞ்சம் போல் இருக்குமோம்மா பொடுகு? ஆமாம், கொஞ்சம் அப்பப்போ வந்துட்டு போகும், அது பொடுகு கிடையாது அவங்களுக்கு. தைராய்டு பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்லை. அப்புறம் எப்படிம்மா தெரியும்? இல்லை, எங்களுக்காக தெரியும். எப்படி தெரியும்? யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஹேர் ஃபால் இருந்துச்சு, பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி இருந்துச்சு, ஸ்கின் ட்ரை ஆகுது அப்படின்னா தைராய்டு தான் மெயின் ஃபீச்சர். அது லேடிஸில் முடி வேர்லேருந்து போகுதுன்னா பொதுவாகவுமே தைராய்டு தான் மொதல் ஃபீச்சர். அப்போ நம்ம தைராய்டு சுரப்பியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கணும். பார்த்துட்டு தான் அடுத்தது. இப்போ இந்த பொண்ணு வந்து 7 வயசு, அதனால் அடுத்த காரணங்கள் வந்து பெருசாக இருக்க போகிறதில்ல. தைராய்டு இல்லைன்னா நியூட்ரிஷனலாக இருக்கணும். அப்போ நியூட்ரிஷனான்னு பார்க்கணும். பொடுகு இருக்கான்னு பார்க்கணும். பொடுகு இருந்துச்சுன்னா பொடுகு இருந்து ஹேர் ஃபாலுக்கு வைத்தியம் வேறு, பொடுகு இல்லாமல் ஹேர் ஃபாலுக்கு வேறு. இப்போ இந்த அம்மாவுக்கு தைராய்டு இல்லைன்னு இந்த அம்மா சொல்கிறதுனால ஃபோலிக்ரோ நைட்டுக்கு போடணும், தலைக்கு சீக்ரோ மண்டை முடிக்கு எண்ணெய்க்கு பதில். இதை கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்கள். சோஃபர் அயன் மாத்திரை காலையிலையும் நைட்டும், பயோனா காலையிலையும் நைட்டும் போடுங்க. 3 மந்த்ஸ் கண்டினியூ பண்ணுங்கள். 3 மந்த்ஸில் மாத்திரையை நிப்பாட்டிடுங்க. ஃபோலிக்ரோவும் சீக்ரோவும் கண்டினியூ பண்ணுங்கள். கண்டினியூ பண்ணிங்கன்னா ஹேர் க்ரோத் வர ஆரம்பிச்சிருமா. ஃபோலிக்ரோவும் சீக்ரோவும் எவ்வளோ நாள் வேணாலும் போடலாம், பயப்பட வேண்டியதில்லை. பட் ஃபோலிக்ரோவை தூக்கி முகத்தில் எங்கேயும் தடவிடாதீங்க, தலையில் தடவுங்க. முகத்தில் தடவுனீங்கன்னா கரடி குட்டி மாதிரி முடி முளைச்சிடும். நன்றிம்மா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்க? மேம் நாங்கள் மதுரையிலேருந்து பேசுகிறோம் மேம். சார்ட்ட பேசுகிறோம் மேம். சொல்லுங்க, உங்களோட சந்தேகங்களை சார் கிட்ட கேளுங்க. சரி, ஓகே மேம். ஹலோ சார். சொல்லுடாமா. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. எங்கள் தாத்தாக்கு வயசு 86 வயசு. தாத்தாவா? தாத்தாக்கு வெரி குட், வெரி குட். 86 வயசு அவங்களுக்கு. இது இடையில வந்து ஒரு 1 மந்தா வந்து அந்த முகத்துல அந்த கை கால்லாம் கொஞ்சம் சிகப்பா வருது சார். அது என்னன்னு பக்கத்துல உள்ள ஒரு டாக்டர் கூட்டிட்டு போய் நாங்க கேட்டு வந்தோம். அவங்க வந்து ஏஜ்னால இந்த மாதிரி வருது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது லிக்விட் மாதிரியாவே தடவுறதுக்கு வந்து அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. அந்த மாதிரி வந்து சரி வரல அவங்களுக்கு. அரிக்குதாமா? சொல்லுங்க சார். அரிக்குதா? ஆமா, அரிக்குது. கண்ணுக்கிட்ட எல்லாம் அரிக்குதுன்னு தான் சொல்றாங்க. தலையில வந்து லேசா கொஞ்சம் பொடுகு மாதிரி இருக்கு மாதிரி தான் வருது. அதுக்கெல்லாம் ஷாம்பு கொடுத்தாங்க. பட் ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் சீர் ஆகாம மாதிரி இருக்கு. சரி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. இந்த வயசான பிறகு ஸ்கின்னு வந்து தின்னாயிரும். ஸ்கின்னு தின்னாயிரும்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு 70 கிலோ எடையுள்ள ஒருத்தனுக்கு தோலினோட எடை வந்து 5.5 கிலோ. அந்த 5.5 கிலோவில் 70% தண்ணி. அப்போ ஒரு ஸ்கின்ல வந்து 2/3 வந்து தண்ணி தான் இருக்குது. இந்த தண்ணி சத்து வந்து வயசாக குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ ஸ்கின்னு வந்து அதனோட இலாஸ்டிசிட்டி எல்லாம் போயிடும், ஸ்கின்னு தின்னாயிரும். ஸ்கின்னு தின்னாயிருச்சுன்னா ஒன்று அரிப்பு, ரெண்டாவது இந்த சிவப்பாக வரக்கூடியது எல்லாருக்கும் வரக்கூடியது தான். இது வந்து நாளைக்கு எனக்கு, நாளைக்கு மறுநாள் உனக்கு, அதுக்கு அடுத்த நாள் இன்னொருத்தங்களுக்கு, இப்படி தான் எல்லாருக்கும் அந்த வயசான பிறகு வரக்கூடியது. அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. பட் இச்சிங் இருக்குது அப்படின்னா அந்த டெம்பரரியாக மருந்து போடுறதுனா ஜிஆர்எம் ஆயின்மெண்ட், அந்த எந்தெந்த இடத்துலலாம் தலைக்குள்ளே இச்சிங் இருக்குது, கையில் காலில் இச்சிங் இருக்குது, லைட்டாக தடை விடுங்க.
டேப்லெட் செட்ஸின், இந்த செட்ஸின் மாத்திரையை போட்டிங்கன்னா குறைஞ்சிடும். ஒரு 5 நாளில் செட்ஸினை நிப்பாட்டிக்கிடுங்க. இந்த ஜிஆர்எம் ஆயின்மெண்ட்டை மாத்திரம் ரெகுலர் பண்ணிக்கிடுங்க. போடுங்க, போயிருச்சுன்னா விட்டுருங்க, திரும்ப வரும், வரும்போது போடுங்க. அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டாம். ஏன்னா இது வந்து ஓல்டேஜ் இச்சிங், ஓல்டேஜில் வரக்கூடிய சிவப்பு. இது வந்து நார்மல், எல்லாருக்கும் வரப்போகிறது தான். கண்ட்ரோலுக்கு மாத்திரம் வச்சுக்கிடுங்களே ஒழிய கம்ப்ளீட்டாக தினம் கண்டினியூ பண்ணாதீங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நெக்ஸ்ட் ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ மேடம், நான் தஞ்சாவூர்லேருந்து கனிமொழி பேசுகிறேன். சொல்லுங்க கனிமொழி, உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. ஹலோ டாக்டர். சொல்லிடாமா? டாக்டர், எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. சரி. நான் 75 mcg டேப்லெட் போட்டுட்ருக்கேன். 45ஆ? 75. 75. சரி. எனக்கு வந்து ஹேர் ஃபால் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. சரி. அப்புறம் ஃபேஸ்ல நிறைய பிம்பிள்ஸ் இருக்கு. அது ஒயிட்டா குட்டி குட்டியா அந்த மாதிரி பிம்பிள்ஸாவே நிறைய வருது. உனக்கு வயசு என்னம்மா? 23. எத்தனை குழந்தைங்க? கல்யாணம் ஆகலை டாக்டர் இன்னும். ஓ சரிம்மா சரிம்மா சரிம்மா. கல்யாணம் ஆகலைன்னா பரு வர்றது நார்மல் தானம்மா, ஒன்றும் இல்லை. சரி. குட்டி குட்டியா ஃபேஸ் ஃபுல்லா நிறைய இருக்கு. சரிம்மா. பார்க்கறதுக்கு எல்லாரும் பார்க்கும்போதே நல்லா தெரியுது. சரிம்மா. என்ன டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணேன். அவங்க வந்து சாஸ்லிக் டிசி ஃபேஸ் வாஷ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டேப்லெட்ஸ்லாம் அது கண்டினியூ பண்ணி ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. சரி. ஒரு 3 months மட்டும் சாப்பிட்டேன். அந்த டேப்லெட்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ திரும்பவும் அதே மாதிரி நிறைய வருது. அம்மா பொடுகு இருக்கா? பண்ணலாமா? அம்மா பொடுகு இருக்கா? இல்ல டாக்டர். பொடுகுலாம் அரிப்பெல்லாம் இல்லை? அதெல்லாம் இல்ல டாக்டர். ஹேர் ரூட்ல இருந்து போதா பாதி பாதியா உடையுதா? ரூட்ல இருந்து தான் டாக்டர் வருது. சரி. உங்க அம்மாவுக்கு தைராய்டு இருக்கா? இல்ல டாக்டர், எனக்கு மட்டும் தான் இருக்கு. உனக்கு மாத்திரம் தான் இருக்கு. சரிம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. அதாவது ஹார்மோனல் ஹேர் ஃபால், இந்த ஹேர் ஃபால் வந்து 2 விதமாக பிரிச்சிடலாம். ஒன்று ஹார்மோனல், 2வது நியூட்ரிஷனல். ஹார்மோனலில் தைராய்டு, பிசிஓடி, பிசிஓடினா முட்டைப்பையில் வர்ற கட்டி, பிசிஓடி, மேல் பேட்டர்ன் பால்னஸ். அதாவது முன்னாடி என்ன சொல்லுவோம், ஆம்பளைங்களுக்கு தான் தலைவலுக்க வரும்போம், இப்போ பெண்களுக்கும் வரலாம். எப்படி 50% ஆண்கள் தலைவலுக்கையோடு சுற்றுறாங்களோ அதே மாதிரி இப்போ 30லேருந்து 35% பெண்களும் தலைவலுக்கையோடு போகிறாங்க. ஆண்களை மாதிரி முழுக்க போகலைனாலும் ஒரு பாதி போக ஆரம்பிச்சிடும். அப்போ வேர்லேருந்து போனால், அதாவது முடியினோட வேர் தான் உயிர், வெளியே இருக்கிறதெல்லாம் உயிர் இல்லாதது. முடியினோட வேர்லேருந்து போனால் ஒன்று ஹார்மோன் தான். ஹார்மோனில் தைராய்டு இருந்துச்சு அப்படின்னா இருக்கிற ஹேரை ப்ரிசர்வ் பண்ணலாமே ஒழிய இனி வளர்க்க வைக்க முடியுமா, அதனோட டென்சிட்டியை கூட்ட முடியுமான்னா 90% கிடையாது. பிசிஓடி, பிசிஓடி 100க்கு 100% கரெக்டபிள். ஏன்னா பிசிஓடியில் வந்து மேலோட ஹார்மோன் கூடிரும் பெண்ணோட உடம்புல. மேலோட ஹார்மோன் பெண்ணோட உடம்புல கூடும்போது ஆன மாதிரியே பெண்ணுக்கும் வளர்க்க வர ஆரம்பிச்சிடலாம். அது வந்து அந்த ஹார்மோனை குறைக்கிறதுக்கு 100க்கு 100% மாத்திரைகள் இருக்குது, கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஒன்று. அப்புறம் மேல் பேட்டர்ன் பால்னஸ். முன்னாடி வந்து ஒரு குடும்பத்தில் 4 பிள்ளைங்க இருப்பாங்க, 5 பிள்ளைங்க இருப்பாங்க. அப்பாவுக்கு வளர்க்கேன்னா யாரோ ஒரு ஆளுக்கு ஒரு பையனுக்கு வரும். இப்போ எல்லார் வீட்லேயும் ஒரு பிள்ளை தான் இருக்குது. அது ஆணோ பெண்ணோ, அது ஆம்பளையோட ஃபீச்சரோ இல்லை பொம்பளையோட ஃபீச்சரோ கொண்டாந்துருது. இப்போ ஆண் வளர்க்க, அப்பா வளர்க்கன்னா வீட்டில் ஒரே ஒரு பொண்ணு இருந்தால் அந்த பொண்ணுக்கு தான் பாதிக்க போகுது. இல்லை அந்த பொண்ணு இல்லைன்னா அந்த பொண்ணோட பையனுக்கு போய் பாதிச்சிடும். ஸோ எப்படியாவது ஒரு பக்கம் அது சுத்தத்தான் போகுது. அப்போ மேல் ஹார்மோன் அதிகமாகிறது 2 கண்டிஷன். ஒன்று ஹெரிடிட்ரியாக வர்றது, 2 பிசிஓடி. ரெண்டுமே 100% க்யூரபிள். தைராய்டு 90% கண்ட்ரோலபிள். தைராய்டில் வரக்கூடிய ஹேர் ஃபால் ஈஸியாக க்யூர் ஆகிறதில்ல. ஏன் அப்படின்னா தைராய்டு சுரப்பினோட இது வந்து பெர்மனன்ட் க்யூர் கிடையாது. லைஃப் லாங் டேப்லெட். ஒரு தடவை தைராய்டுக்கு டேப்லெட் ஆரம்பிச்சிட்டா லைஃப் லாங். ஒன்று கூட்டலாம் குறைக்கலாம் ஒழிய கம்ப்ளீட்டாக விட முடியாது. தைராய்டினோட இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஹேர்னோட ரூட்டில் இருக்கிற சல்ஃபர் பாண்ட், அதாவது ஹேர் வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுக்கு பாண்ட்ஸ் இருக்குது, இந்த பாண்டெல்லாம் உடச்சி விட்டுருச்சு அப்படின்னா பொதுவாக ரெக்கவரியினோட பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. சரி, அதிலிருந்து அவங்க எப்படி வெளியே வரலாம், எப்படி அவங்க முடியை பாதுகாக்கலாம், இருக்கிறத எப்படி சேஃப்டி பண்ணலாம். இது வந்து பர்மனன்ட் ட்ரீட்மெண்ட். பர்மனன்ட்னா லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட். இந்த டெம்பரரியாக விட்டு பம்ப் அடிக்கிற வேலை கிடையாது. ரெகுலராக கரெக்டாக பண்ணால் தான் தைராய்டில் இருக்கிற ஹேர் ஃபாலை நிப்பாட்ட முடியுமே ஒழிய இல்லை. ஒன்று, நீங்கள் ஃபோலிக்ரோ டெய்லி நைட் தலைக்குன்னா மண்டைக்கு லைட்டாக உள்ள பூரா ஸ்பில் ஓவர் பண்ணிக்கிடுங்க, நோ மசாஜ். காலையில் சீக்ரோ, அது வந்து சீரம்.
இந்த சீரம் என்னென்னா ஒன்று பெப்டைட்ஸ் இருக்கும். இந்த பெப்டைட்ஸ் வந்து சல்ஃபேட்டட் பெப்டைட்ஸ் உள்ள வரைக்கும் போய் இந்த சல்ஃபர் பாண்டை க்ரோத் கொடுக்கறதுக்கு அந்த சீக்ரோ. அது சீக்ரோ வந்து சீரம் வந்து எல்லாரும் போடலாம். அதாவது ஹேர் ஃபால் இருக்குது இல்லை யார் வேணாலும் போடலாம். தேங்காய் எண்ணெய்க்கு பதில் ரெகுலர் பண்ணலாம். ஒன்று இதை வந்து காலையில் முடி மண்டையில் தடவிட்டு முடி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தடவிக்கணும். முடியெல்லாம் நியூட்ரிஷன் இருக்கும், எண்ணெய் மாதிரி இருக்காது, தண்ணி மாதிரி போட்டோடனே காஞ்சிரும். அதனால் பிசுபிசுப்பு இருக்காது. மாத்திரை சோஃபர் பயோனாயி இதை மாத்திரம் கொஞ்சம் ரெகுலர் பண்ணுங்கள். இதை ஒரு 3 months போட்டுட்டு இந்த ஃபோலிக்ரோவையும் சீக்ரோவையும் கண்டினியூ பண்ணுமா. இல்லைன்னா உன் முடி தப்பிக்காதுமா. தைராய்டு பேஷண்ட்ஸ் கவனம் கவனம் கவனம். ரெண்டாவது முகத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன குரு, இது வந்து இந்த வயசுக்கு உரிய பரு. கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா இந்த பரு வந்திருக்காது. ஏன்னா கல்யாணம் பண்ணோன்னா அந்த ஹார்மோன் குறைஞ்சிரும். கல்யாணம் பண்ணாதனால கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு நான் ஒரு ஆயின்மெண்ட் சொல்கிறேன், ACN. இந்த ஆயின்மெண்ட் டெய்லி நைட் M+100. இதை 6 months கண்டினியூ பண்ணணும். 6 months கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா பரு போயிருமா. தொடர்புக்கு நன்றிம்மா. இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி நம்ம ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நம்ம பேசலாம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இப்போ நீங்கள் முடி வளர்ச்சியின் அளவு வந்து எப்படி டாக்டர் இருக்கும்? அதாவதுமா ஒரு மாதத்துக்கு 1/2 இன்ச்சு வளரும் ஓகே முடி. அப்போ ஒரு வருஷத்துக்கு 6 இன்ச்சு வளரும். முடியினோட வளர்ச்சி இதுதான். முடியினோட வளர்ச்சி, தோலினோட வளர்ச்சி, நகத்தினோட வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படும். இருக்கிறதுலே வேகமாக வளரக்கூடிய உறுப்பு உடம்புல போன் மேரோ, ஓகே, எலும்பில் இருக்கிற மேரோ. அதுக்கு அடுத்து வேகமாக வளர்றது முடி தான். ஒரு மாதத்துக்கு 1/2 இன்ச்சு. இது வந்து அப்போ எவ்வளோ உதிரணும்? ஒரு நாளைக்கு 50லேருந்து 100 முடி உதிரணும். உதிரவே கூடாது அப்படின்னா புது முடி வராது. ஒரு முடியினோட வாழ்க்கை நேரம் பாரு, 2லேருந்து 7 வருஷம். 2லேருந்து 7 வருஷம் தான் ஒரு முடியினோட உயிர். ஓகே. ஒரு வீட்டில் இருக்கிற பொமேரியன் நாய்க்குட்டி பார்த்தோம்னா 7 வருஷத்தில் போயிடும். அதே மாதிரி நம்ம முடியும் 7 வருஷத்தில் போயிடும். 2 வருஷத்தில் போயிடும். சுத்தமாக இல்லை, முடிக்கு சுத்தமான டயட் கொடுக்கல, முடிக்கு நல்ல விதமான கவனம் இல்லை, 2 வருஷத்தில் போயிடும். நல்ல கவனமாக இருந்தோம், புரதச்சத்து அதிகமான சாப்பாடு சாப்பிட்றோம், நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றோம், நல்ல தலையை சுத்தமாக வச்சுருந்தோம், பொடுகு வராமல் இருக்குது, பேன் வராமல் இருக்குது, சொரியாசிஸ் வராமல் இருக்குது, இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் 7 வருஷம் வரைக்கும் உயிர் கொடுக்கலாம். அப்போ எந்த முடியாக இருந்தாலும் 2லேருந்து 7 வருஷம்தான். ஓகே. 7 வருஷத்துக்கு அப்புறம் புது முடி வரணும். புது முடின்னா கம்ப்ளீட்டாக புது முடியாகவே வரணும். அப்போ 1 லட்சம் முடி ஒரு தடவை ஹேர் ஃபாலிக்கல் இருக்குது அப்படின்னா இது வந்து எப்போ ஃபார்ம் ஆகுது? பெண்ணோட கருவறையில் குழந்தை இருக்கும்போது 5 மாதத்துலேயே எவ்வளோ முடி உண்டாகுதோ அவ்வளோ முடி தான் கடைசி வரைக்கும். அந்த 1 லட்சம் முடி 20 வயசாகும்போது 1 லட்சம் முடி 30 வயசாகும்போது ஒரு 10% குறைஞ்சிரும், 90,000 முடி ஆயிடுது. 40 வயசாகும்போது இன்னொரு 10% குறைஞ்சிரும், கிட்டத்தட்ட 80,000 முடி ஆயிடுது. 50 60 போகும்போது 50லேருந்து 60,000 முடி தான். இது வந்து நார்மல். நான் அதான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ஹேர்னோட உயிர் வந்து 2லேருந்து 7 வருஷம். இந்த 2லேருந்து 7 வருஷம்தான் அது உயிரோடு இருக்க போகுது. அந்த இருக்க போகிற இதிலே பீரியடில் எப்படி இருக்கும்னா 3லேருந்து 5 வருஷம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 6 மாதத்துலேருந்து 3 மாதத்துலேருந்து 6 மாதம் தூங்கும், 3 வாரம் உதிரும். இதுதான் அதனோட சைக்கிள். அப்போ நம்ம வந்து ஒரு முடியினோட வாழ்க்கை நேரத்தை கூட்டினோம்னா நம்ம முடி டென்சிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ முடிக்கு கேர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் 2 வருஷத்தில் உதிர வேண்டிய முடியை 7 வருஷத்தில் உதிர வைக்கலாம். 7 வருஷத்துக்கு மேலே உங்களால் எதுலேயும் பாதுகாக்க முடியாது.
பட் அந்த 2லேருந்து 7 எப்படி ஆக்க போகிறோம், எப்படி நியூட்ரிஷன் கொடுக்க போகிறோம், அதுதான் முடியினோட கவனம். கண்டிப்பா டாக்டர். இப்போ நம்ம ஷாம்பு யூஸ் பண்றதுனால டெய்லி ஹேர் ஃபால் இருக்குமா டாக்டர்? இல்லைம்மா, ஆக்சுவலாக எப்படின்னா ஷாம்பு வந்து டெய்லி ஷாம்பு போடுறது வந்து ஆக்சுவலாக நல்லது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வேர்வையும் எண்ணெயும் தூசியையும் தினம் கழுவணும். தரைக்கு எல்லா விதமான கிருமி நாசினியும் போடுறாங்க வீட்டில். டெட்டால் போடுறாங்க, ஃபினாயில் போடுறாங்க, லைசால் போடுறாங்க, ஷாம்பு போடுறாங்க, சோப்பு போடுறாங்க, தரையை கழுவுறதுக்கு. தலையை கழுவுறதில்ல. சரியா? இப்போ அந்த ஷாம்பு போடுறதுல என்ன ஆகும், போட்ட உடனே வாஷ் பண்ணிட்டா சைடு எஃபெக்ட் இல்லை. போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் உள்ளேயே பாத்ரூமை சுற்றிக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தால் அந்த ஷாம்புனோட கெமிக்கல் முடியினோட வெளியில் இருக்கிற சட்டையை டேமேஜ் பண்ணிடும். அப்போ ஹேர் தின்னாயிரும். ஹேர் உதிர்றது இல்லை, ஹேர் தின்னாயிரும். அப்போ தின்னாகாமல் தடுக்கிறதுக்கு போட்ட உடனே வாஷ் பண்ணணும். ஷாம்பு எப்படி சூஸ் பண்ணணும்னா சோடியம் லாரேட் சல்ஃபேட், SLS. இந்த SLS இருக்கிற ஷாம்பு எது யூஸ் பண்ணாலும் டேமேஜ் கம்மி. அப்போ நீங்கள் ஷாம்பு பாட்டில் எடுத்து உங்கள் ஷாம்பில் SLS இருக்கா, சோடியம் லாரேட் சல்ஃபேட், அந்த லாரேட் சல்ஃபேட் போட்டோம்னா இது வந்து ரொம்ப மினிமல் கெமிக்கல் உள்ள ஷாம்பு, பாதிப்பு இல்லாத ஷாம்பு. போட்ட உடனே வாஷ் பண்ணிங்கன்னா டெய்லி ஷாம்பு போடுறதுல தப்பு இல்லை. கண்டிப்பா டாக்டர். இப்போ ஒரு நேர் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். வணக்கங்க. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? திண்டுக்கல்ல இருந்து பேசுறோம். சரி, உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். சொல்லுடாம்மா. என் பொண்ணுக்கு 21 வயசாயிருது சார். சரிம்மா. அவங்களுக்கு முடி 4 வருஷமா ரொம்ப கொட்டிட்டு இருக்கு. தைராய்டு இருக்காம்மா? அதெல்லாம் இல்லை சார். PCOD இருக்காம்மா? அதெல்லாம் இல்லை சார். பார்த்துருக்கீங்களாம்மா? பார்த்துருக்கோம் சார். இந்த ஹேர் இதுக்கு எதை பார்த்தீங்க? தைராய்டு பார்த்தீங்களா? தைராய்டு பார்க்கல சார். பார்க்கல, ஆனால் இல்லை. இதாம்மா இந்த அதாவது பொம்பளைங்களை வஞ்சிக்கிட்டே இருக்கீங்களே சார் அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. ஏன் பொம்பளைங்களை வைகிறேன், இப்படி எடக்கு மடக்கா பதில் சொல்கிறது தான். அதாவது கேட்குற கேள்வி தைராய்டு இருக்கா, இல்லை, PCOD இருக்கா, இல்லை. அது அப்படின்னு இல்லைன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அது பார்த்துருக்குமான்னு தெரியணுமா இல்லையா? ஆமாம். பார்க்காம எப்படி சொல்லுவீங்க? சரி. என்னை கிளினிக்கில் வந்து பார்த்தாங்க, நடமா கழுத்தை கடிச்சிட வேண்டாம்மா. அந்த ஹேர் ஃபாலுக்குன்னு நம்ம அது சின்சியராக ட்ரீட் பண்ணணும். சாமி கும்பிட்ற மாதிரி நினச்சி வைத்தியம் பார்த்தா தான் சரியாகும். நம்ம என்ன செய்யுதுமா, ஹேர் ஃபால், பீரியட்ஸ் நார்மல்மா, நார்மல், தைராய்டு இருக்காமா, இல்லை, வீட்டில் வேறு யாருக்காவது வழக்கு இருக்காமா, இல்லை, எல்லாம் இல்லைன்றவாங்கடாமா வரிசையாக. அவள் அப்பா பக்கத்துலேயே இருப்பார். அவர் பூரா சகாரா பாலைவனம் மாதிரி இருப்பார். இவர் யாருமா அப்படின்னா, அவர் ஆம்பளை இல்லை சார், அவர் அவங்க குடும்பம் கிடையாது. பின்னாடி அவன் அண்ணன் இருப்பான், அவனுக்கு ஒரு பெரிய சகாரா பாலைவனம் இருக்கும், அவன் குடும்பம் கிடையாது. இவங்களோட எண்ணமெல்லாம் எப்படி இருக்கும் பாருங்கள். எதை கேட்டாலும் இல்லை, என்னத்தையோ ஒரு மருந்தை கொடு, இப்போதைக்கு நான் நிப்பாட்டுறேன். அதாவது அந்த கடனுக்கு வைத்தியம் பண்ணுறது தான். ஏன்னா இவங்களுக்கா வீட்டில் ஒரு இது வச்சுருப்பாங்க. நம்ம வந்து மைதா மாவை தடவிடுவோம், வெண்ணெயை தடவிடுவோம், நெய்யை தடவிடுவோம், அதை தடவிடுவோம், அதை வச்சு வளர்த்துருவோம், இவர் டாக்டர் சும்மா சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். ஹேர் ஃபால் வந்து பெர்மனெண்ட் ஆனதுக்கப்புறம் அழுகிறதுக்கு முன்னாடி பெர்மனெண்ட் ஆகிற ஹேர் ஃபாலை தடுக்கணும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், ஹார்மோனல் ஹேர் ஃபால், பெர்மனெண்ட் ஹேர் ஃபால். இப்போ நியூட்ரிஷனலாக இருந்துச்சுன்னு வை, சப்ளிமெண்ட் பண்ணி அழகாக சரி பண்ணிடலாம். சப்ளிமெண்ட் பண்ணுறதுமே ரெகுலராக பண்ணணும். 15 நாள் போடுறது, ஒரு 10 நாள் மாத்திரையை விட்டுறது. அப்போ தான் நமக்கு அந்த ஹேரினோட ஷீத்தெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டு வரும் அந்த மாத்திரை. உடனே விட்டுற வேண்டியது. ஏன்னா நம்ம அதில் பயோட்டின்னு ஒரு மாலிகுல் கொடுப்போம். அந்த பயோட்டின் வந்து ஹேர்னோட ரூட்டுக்கும் ஹேர்னோட ஷாஃப்ட்டுக்கும் ஸ்ட்ராங்னஸுக்காக கொடுக்குறது, பாண்டிங் மாதிரி. அதை நீங்கள் பாண்டிங் பண்ணும்போது மாத்திரையை விட்டுற வேண்டிய உடனே பாண்டு கலண்டு போயிடும். கோங்கோமாக வரும் நமக்கு. அதாவது வைத்தியம் பண்ணுறமே, இவங்க ஒழுங்காக ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறாங்களே, இந்த பெண்களை எப்படி சரி பண்ணுறது? அதனால் பெண்களோட கூட்டிகிட்டு யாராவது ஆண்கள் வந்தாங்கன்னா பெண்களை பார்க்குறது இல்லை. ஏங்க உங்கள் பொண்ணுக்கு ஹேர் ஃபால் எப்படிங்க இருக்குது, உங்கள் பொண்ணுக்கு தைராய்டு இருக்கா? இல்லை சார், பார்க்கல சார். அவங்களாவது ஓரளவுக்கு கரெக்டாக சொல்லுவாங்க. பார்க்கல சார், அவங்க தைராய்டு பாருங்கள், PCOD இருக்கான்னு பாருங்கள். PCOD இருந்தால் 100% க்யூரபிள், தைராய்டு இருந்தால் 100% கண்ட்ரோலபிள். நாட் க்யூரபிள், கண்ட்ரோலபிள். அவன் குடும்பத்தில் வேறு யாராவது வழுக்க இருந்தால் நமக்கு ஆம்பளை மாதிரி பெண்ணுக்கும் வரலாம் அப்படின்னு சொன்னோம்னா அது உடனே எப்படி சார் ஆம்பளைக்குரிய வழுக்க பெண்ணுக்கு வரலாம் அப்படிம்பாங்க.
முன்னாடி வந்து மேல் பேட்டர்ன் பால்னஸ் 99% மேல்ஸ், இப்போ 33% ஃபீமேல்ஸ் மேல் பேட்டர்ன் பால்னஸ் வருது. ஓகே. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெண்ணுக்கு கூந்தல் தான் அழகு. கூந்தலை பராமரிக்க வேண்டும். கூந்தலை பராமரித்தால் தான் சரியாகும். இந்த அம்மா வந்து தைராய்டு இல்லை, பிசிஓடி இல்லைன்ட்டாங்க. இப்போ ஹார்மோன் இல்லை அப்படின்னா ஃபோலிக்ரோ, சீக்ரோ, சோஃபர், பயோனாயி. சோஃபர் பயோனாயி 3 months, ஃபோலிக்ரோவும் சீக்ரோவும் லைஃப் லாங் போடலாம், ஒன்றுமே தப்பு இல்லை, ரெகுலர் பண்ணணும். கண்டிப்பா டாக்டர். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா. நன்றிம்மா. நெக்ஸ்ட் ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம்மா. எங்கிருந்து பேசுறீங்க? நான் ஆவடியில இருந்து பேசுறேங்க. சரி, உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. ஹலோ டாக்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டாம்மா. டாக்டர், எனக்கு 4 வயசுல குழந்தை இருக்கா டாக்டர். வெரி குட். அவளுக்கு வந்து காது குத்தி, ஆனா ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் தான் வந்தது. ஒரு மாதிரி புண்ணு மாதிரி வந்து வெடிப்பு மாதிரி வந்து அதுக்கு ஆறவே இல்லை. 3 மாசமா இருக்கு. நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரோம், ஆறவே மாட்டேங்குது. ஆனா அது எதனாலன்னு தெரியல என்ன வரைக்கும். இல்லைம்மா, கீழாய்டு மாதிரி இருக்கா? கீழாய்டுன்னு சொல்கிறாங்களா? அது எதுவும் சொல்லல டாக்டர். இல்லைம்மா, கட்டி மாதிரி ஆயிடுச்சா, வெறும் புண்ணாவே இருக்கா? கட்டி டாக்டர், வெடிப்பு மாதிரி வருது. வெடிப்பா வருது. என்ன கம்மல் போட்டுட்ருக்க? நான் வெள்ளி போட்டிருந்தேன். கோல்டு போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வெள்ளி போட்டேன். வெள்ளி போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த கோல்டு ஏமா போடக்கூடாது? போட்டு அனுப்ப வேண்டாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓ, காதாத்துட்டு போயிடுவாங்கன்னு. ஓ, ரொம்ப ரொம்ப நல்லதுமா. நான் என்ன சொல்கிறேம்மா, சரி நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க. இந்த காதில் வரக்கூடிய அலர்ஜி லேடிஸுக்கே பொதுவாக, மூக்குத்தியில் வர்ற அலர்ஜி, இந்த ஷோல்டரில் அவங்க போட்டிருக்க பின்னுக்கு வர்ற அலர்ஜி, தாலினோட எது எங்கே படுதோ அங்கே வர்ற அலர்ஜி, இதெல்லாமே பார்த்திங்கன்னா தங்கத்தில் சுத்தம் இல்லை, 1, வெள்ளியில் சுத்தம் இல்லை, 2 மெட்டலில் வரக்கூடிய அலர்ஜி. இப்போ தாலியில் நிக்கல் கலந்துருந்தாங்கன்னா நிக்கல் பட்டுச்சுன்னா அலர்ஜி வரும். ஓகே. தாலிக்கு மஞ்சள் பூசினாங்கன்னா மஞ்சள் பட்ட அலர்ஜி வரும். இந்த சேஃப்டி பின் போடுவாங்க, அதுக்கு அலர்ஜி வரும். கம்மல் போடுவாங்க, அலர்ஜி வரும். இப்போ இவங்களுக்கு கம்மல் அலர்ஜி. கம்மலில் சில்வரில் அலர்ஜி வந்தால் தங்கத்துக்கு போகணும், தங்கத்துலேயும் அலர்ஜி வந்தால் பிளாட்டினம் போகணும். 3 அலர்ஜி வந்துச்சுன்னா கம்மல் கிடையாது, அவ்வளோதான். ஏன்னா இப்போ சில பேர் குச்சி வச்சுருப்பாங்க, முன்னாடி பூரா குச்சி வைப்பாங்க. இந்த குச்சி அலர்ஜி ஆகி புண்ணாகி சீல் பிடிச்சி கட்டியாகி வம்பாக்கி விட்ருவாங்க. அதே மாதிரி அலர்ஜி சில்வருக்கும் வரலாம், தங்கத்துக்கும் வரலாம். நிறைய பேருக்கு இருக்குடாமா இப்போ. அப்போ நான் என்ன சொல்லுவேன், சேஃப்டி பின் போட்டு அலர்ஜி வருதா, அது சில்வராக மாற்றிடுமா, போயிடும். தாலி போட்டு இது வருதா, மஞ்சள் தேய்க்காதம்மா, தாலி மேலே படாமல் பார்த்துக்கம்மா, அலர்ஜி வராது. அது மாதிரி கம்மல் வந்து வெள்ளியில் வந்தால் தங்கத்துக்கு மாறு, தங்கத்தில் இருந்தால் பிளாட்டினமுக்கு மாறுமா. இதுதான் க்யூர். இப்போ இவங்களுக்கு புண்ணு ஆறுறதுக்காக என்சிபி அப்படின்னு ஒரு ஆயின்மெண்ட், இந்த ஆயின்மெண்ட்டை போட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா அந்த அலர்ஜியும் போயிடும், புண்ணும் போயிடும். புண்ணு வராது, அலர்ஜி வராது. பட் விட்ட உடனே திரும்ப உங்களுக்கு அதனால தான் அலர்ஜியாக இருந்தால் திரும்ப வரும். ஓகே. அப்போ நம்ம மாறணும். காதில் போடுற கம்மல் ஒரு 1000 ரூபாய்க்கு போட போகிறோம், எவனா எடுத்துகிட்டு போனால் போகிறான்னு நினச்சி நம்ம போடணும். நாளைக்கு இல்லைன்னா காதே நமக்கு கிடையாது. அப்போ காது முக்கியமா கம்மல் முக்கியமானு பார்க்கணும். தங்கம் போட்டு அனுப்பக்கூடாதுன்னு அவங்க வீட்டில் சொல்லியிருப்பாங்க, வம்பாக்கி விட்டுருவாங்க பிள்ளையோட காதை. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, நான் சென்னையில இருந்து தீபிகா பேசுறேன். சொல்லுங்க தீபிகா, உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. ஓகே. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் தீபிகா. எனக்கு 2 ப்ராப்ளம் இருக்கு, நான் கேட்கலாமா? சொல்லுடா. சார், எனக்கு ஃபேஸ்ல வந்து அன்வான்டட் ஹேர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. 1. அப்புறம் இன்னொன்று வந்து இந்த கோடு எடுக்கிறோம் இல்லையா தலையில, அந்த இடத்துல ஹேர் குறைஞ்சிட்டே வருது. அந்த லைன் ரொம்ப பெருசா தெரியுது, அசிங்கமா. கோடை மாற்றி எடுத்துட வேண்டியானா, கோடை லெஃப்ட் கொண்டு வரலாம், இல்லைன்னா ரைட்டு கொண்டு வர வேண்டியானா? ரொம்ப தின்னாயிட்டே வருது டாக்டர் ஹேர். ஆனா எனக்கு ரொம்ப லாங் ஹேர் இருக்கு. சரி, நான் அம்மா 2க்கும் நான் விளக்கம் சொல்லிடுறேம்மா. அதாவது கோடு இந்த வகுடு இழுத்து சீவுறாங்கல்லம்மா, முன்னாடி பெண்கள் எண்ணெயை நல்லா ஒரு டின் எண்ணெயை ஊற்றி வலித்து சீவி இறுக்கி கட்டி, அது என்னமோ இந்த தேரை இழுக்க போகிற மாதிரி கயிறை மாதிரி கட்டி விட்டுருது. ஹேர்ஃபாலில் 10 to 12% ஹேர்ஃபால் ட்ராக்ஷன் அலோபேஷியா. ட்ராக்ஷனுங்கிறது
போட்டு வாருன்னு வாடுறது. அதாவது ஒரு மனுஷனில் ஒரு 60 வயசு ஒரு மனிதன் வாழ்க்கைன்னு வைங்க, 2 வருஷம் அவன் தலை சீவிக்கிட்டே தான் இருக்கான்டாம்மா. இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்மா. 60 வருஷம் வாழ்க்கையில் 2 வருஷம் தலை சீவிக்கிட்டே அந்த மாதிரி இருக்கான். தலை சீவுறதோட விட்டுட்டா பரவாயில்லம்மா, அதில் ரோலர் போடுறேன், அதில் ஹீட்டரை போடுறேன், அதை போட்டு ராவுன்னு ராவுறேன், ரொம்ப ஷார்ப்பாக்குறேன். லேடிஸ் பர்டிகுலராக இறுக்கி பின்னாடி கெட்டுறது, பின்னல் போடுறது, இது எல்லாமே தப்புடாமல். இப்போ நிறைய லூஸ் ஹேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. லூஸ் ஹேராக விட்டுட்டா ஹேர் ஃபால் குறைஞ்சிரும். இறுக்கி போடக்கூடாது. அப்போ ட்ராக்ஷன் எல்லாம் பேசியா பாரு, நீ இப்படி சென்ட்ரலாக வகுடு இழுக்கணும்னு இப்படியே போட்டு இழுக்கிறது, இழுத்துக்கிட்டே இருந்தால் அதுவே ஒரு ட்ராக்ஷன். அப்போ அந்த ட்ராக்ஷனை விடணும். சரி, ஒரு பக்கம் வந்துருச்சு அப்படின்னா இனி என்ன செய்யணும்? இன்னொரு பக்கம் மாறிக்கோ. இடது பக்கம் ஒரு வகுடு வச்சுக்கோ, இல்லை வலது பக்கம் வகுடு வச்சுக்கோ. அந்த வகுடில் உனக்கு டென்சிட்டி கொண்டாட முடியுமா அப்படின்னு கேட்டேன்னா கொண்டாடலாம். அதுக்கு ஹேர் HARE 10% ஒரு சொல்யூஷன் இருக்குது. இந்த வகுடு மேலே தொட்டு வச்சுக்கிட்டே வந்தோம்னா முடி வளர்ந்துடும். பட் போட்டு இழுத்து சொன்னேன்னா இருக்கிறது பூரா பிஞ்சிட்டு போயிடும். இது ஒன்று. ரெண்டாவது, மீசை தாடி வளருதுன்னாங்க. மீசை தாடி பெண்களுக்கு வளர்றது, ஆணை போல் பெண்ணுக்கு மீசையும் தாடி வர்றது. இதுக்கு பேர் ஹிருசிட்டிசம். ஹிருசிட்டிசம் அப்படின்னா அதுக்கு காரணம் ஆணை போல் ஹார்மோன் பெண்ணோட உடம்புலையும் அதிகமாகுது. அப்போ ஆணோட ஹார்மோன் ஆண்ட்ரஜன், பெண்ணோட ஹார்மோன் ஈஸ்ட்ரஜன். ஆணோட ஹார்மோன் பெண்ணோட உடம்புல எப்போ அதிகமாகும்? முட்டைப்பையில் கட்டி வந்தால் வரும். அப்போ முட்டைப்பையில் கட்டி இருக்கான்னு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கு வைத்தியம் பண்ணணும். அதுக்கு வைத்தியம் பண்ணிவிட்டு இதுக்கு லேசர் பண்ணணும். அதுக்கு வைத்தியம் பண்ணாமல் நேர தாடி மீசைக்கு லேசர் பண்ணிங்கன்னா திரும்ப வந்துடும். லேசரில் மாதத்துக்கு ஒரு தடவை லேசர் பண்ணணும், 5 மாதம் தொடர்ந்து பண்ணணும், அப்புறம் வருஷம் ஒரு தடவை பண்ணணும். இது ஹேர் ரிமூவல் ப்ரோக்ராம் கிடையாது, ஹேர் ரிடக்ஷன் ப்ரோக்ராம். கம்ப்ளீட்டாக மாறாது. ஏன் அப்படின்னா முடியினோட இது எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு எல்லா இடத்துலையும் முடி இருக்குது. முடி தெரிகிற இடம் டார்க்காக இருக்கிற டெர்மினல் ஹேர். பூனை முடி மாதிரி எல்லா இடமுலையும் உடம்பு பூராமே இருக்குது நமக்கு. அதாவது உள்ளங்கை உள்ளங்காலை தவிர பொதுவாக எல்லா இடத்துலையுமே முடி இருக்குது. அப்போ அந்த பூனை முடி மாறிக்கிட்டே வரும். நீங்கள் மீசை பெருசாக இருக்குது, தாடி பெருசாக இருக்குதுன்னு நீங்கள் எடுக்கும்போது பூனை முடி போகாது. லேசரில் எந்த பூனை முடியும் போகாது. ஏன்னா லேசர் எதை ஃபோக்கஸ் பண்ணோம்? முடியினோட வேரில் இருக்கிற கருப்பு அணுக்களை. இந்த பூனை முடிக்கு கருப்பு அணுக்கள் இருக்காது. அப்போ அந்த கருப்பு அணுக்கள் இல்லாத பூனை முடி போகாது. மற்ற முடியெல்லாம் போனாலும் பூனை முடி உடனே பெரிய முடி ஆயிரும். அதுக்கு தான் வருஷம் ஒரு தடவை பண்ணணும். மாதம் ஒரு தடவை பண்ணி 5 மாதத்தில் நிப்பாட்டிட்டு வருஷம் ஒரு தடவை பண்ணிங்கன்னா மீசை தாடியிலிருந்து வெளியே வந்து விடலாம். நன்றிம்மா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம்மா. உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? நான் அனிதா, சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க அனிதா, உங்களுடைய சந்தேகம் என்ன? சொல்லுங்க. டாக்டர்கிட்ட பேசலாங்களா? சொல்லு அனிதா. சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உங்க ப்ரோக்ராம் வெரி சூப்பர். உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நான் ஃபாலோ பண்றேன் டாக்டர். எதுமா பெண்களை சத்தம் போடுறதா? இல்ல, நீங்க கொடுக்குற அட்வைஸ் எல்லாம். தேங்க்யூ. அப்புறம் டாக்டர், எனக்கு ஒரு 4 டவுட் இருக்குங்க டாக்டர். 4? ஆமா, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நீங்க யூசுவலா சொல்றது எனக்கு தைராய்டு இல்லைங்க டாக்டர். லாஸ்ட் வீக் தான் செக் பண்ணேன். சரி. ஆனா கொஞ்சம் டாண்ட்ரஃப் இருக்குது. ஆனா ஹேர் ஃபாலிங் இருக்குங்க டாக்டர். நெக்ஸ்ட் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக வேற ஏதாவது யூஸ் பண்ணலாமா உங்களுக்கு கேட்கணும் டாக்டர். 2. அப்புறம் தேர்ட் ஒன் கொஞ்சம் சில்லியா இருக்கும், திட்டாதீங்க. ஹேர் ஸ்டைல் பண்ணி, ஹேர் ஸ்டைல்னா நீங்க சொல்ற மாதிரி டைட்டாலாம் இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு கிளிப் குத்திட்டு வெளியே எங்கேயாவது போகும்போது அது கலையாம இருக்க ஏதாவது யூஸ் பண்ணலாமான்னு சொல்லுங்க டாக்டர். ரைட். அப்புறம் என்னோட சிஸ்டர் எல்லாம் டை யூஸ் பண்றாங்க. அவங்க போட்டுட்டு டெய்லி ஹேர் வாஷ் பண்ணும்போது அது போயிடுது. அதனால டெய்லி குளிக்கிறது கஷ்டமா இருக்கு, ஹேர் வாஷ் பண்றது கஷ்டமா இருக்கு. அது என்ன பண்றதுன்னு தெரியலன்னு அதையும் உங்ககிட்ட கேட்கணும். இல்லம்மா, சொல்லுங்க. ஹேர் வாஷ் பண்ணா டையினோட கலர் போகுது. ஆமாங்க டாக்டர். ஹேர் வாஷ் பண்ணலைன்னா ஹேரே போயிடும். அப்போ ஹேர் முக்கியமா டை முக்கியமா? இல்ல, அது அடிக்கடி யூஸ் பண்ணலாங்களா? மண்டேல போட்டுருவேன். கேரளா போ, காலையில பொம்பளை காலையிலையும் தலை குளிக்கிறா, ராத்திரியும் தலை குளிக்கிறா. சரிங்க. இந்த தமிழ்நாட்டில் தான் இந்த சாபக்கேடுமா. ஆனா ஒண்ணு, என்ன சொன்னாலும் கேட்க போறதில்ல பெண்கள். பெண்கள் கேட்காதனால தான் எங்களுக்கு ஸ்கின் டாக்டருக்கு எல்லாருக்கும் கூட்டம். பெண்களுக்கு ஹேர் ஃபால் நிற்கவே போகிறதில்லை. என்னைக்கு நாங்கள் சொல்கிறத கேட்குறாங்களோ அன்றைக்கி தான் நிற்கும்.
ஆனால் என்றைக்கும் கேட்க போகிறதில்லை. ஐயோ நீங்க சொல்லுங்க டாக்டர், நிச்சயமா நான் கேட்குறேன். மண்டையில் போடணும் ஒன்று எல்லாம். சரி, என்னடா கேட்டாங்க? dandruff இருக்கு, hair fall இருக்கு. டேண்ட்ரஃப் வந்து அம்மாவோட கருவறையில் ஆரம்பித்து சமாதி வரைக்கும் இருக்கிற வியாதி. டேண்ட்ரஃபுக்கு க்யூர் இல்லை, கண்ட்ரோல். கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஜிஆர்எம் ஆயின்மெண்ட் தினம் ராத்திரி ஒரு 15 நாளைக்கு போடுங்க, அப்புறம் வாரத்துக்கு 2 நாள் போடுங்க, அப்புறம் வாரத்துக்கு 1 நாள் போடுங்க, கண்ட்ரோல் ஆயிரும். டேண்ட்ரஃப்னால ஹேர் ஃபால் இருந்தால் இந்த ஆயின்மெண்ட்லேயே நல்லாயிரும். ஷாம்பு வந்து ரெகுலர் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிற எண்ணெய் சேராமல் இருந்துச்சுனாலே டேண்ட்ரஃப் போயிடும். உங்களுக்கு என்ன ஷாம்பு பிடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஷாம்புவை போட்டோன்னே வாஷ் பண்ணிங்கன்னா போதும். 1 2. கோகனட் ஆயிலுக்கு பதிலா வேற ஏதாவது யூஸ் பண்ணலாம்? டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க கோகனட் ஆயில் போடக்கூடாது. டேண்ட்ரஃபுக்குரிய கிருமி இந்த தேங்காய் எண்ணெயில் இருக்கிற தேங்காவை குடிச்சு நல்லா உண்டு கொளுத்து இருக்கிற முடியை பூரா தின்னுட்டு போயிடும். அதனால் பொடுகு இருக்கிறவங்க தேங்காய் எண்ணெய் உபயோகப்படுத்தாதீங்க. தேங்காய் எண்ணெய்க்கு பதில் நீங்கள் என்ன ஸ்டைல் ஜெல்னாலும் யூஸ் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் குளியலுக்கு போங்க. எண்ணெயே போடலைனாலும் பரவாயில்ல, எண்ணெய் போடலைன்னா இன்னும் நல்லது. எண்ணெய் வந்து தலை சீவுறதுக்கு ஒன்று தான் பிரயோஜனமே ஒழிய எண்ணெய் வந்து முடியினோட வளர்ச்சிக்கோ முடியினோட ஸ்ட்ரென்தனிங்கோ முடி அப்படியே நிற்கிறதுக்கோ இல்லை. எண்ணெய் வந்து தலை சீவுறதுக்கு ஒன்று தான் பிரயோஜனம். முன்னாடி கொஞ்சம் ஷைனாக இருக்கணுங்கிறதுக்காக எண்ணெய் பூசிக்கிட்டு இருந்தோமே ஒழிய இப்போ நாங்கள்லாம் எண்ணெய் பூசுறதில்ல. நாங்கள்லாம் எண்ணெயை மருந்து கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆச்சு. முடி இருக்கத்தான் செய்யுது, முடி இருக்கத்தான் செய்யும். எண்ணெய் பூசணுங்கிறது கட்டாயம் இல்லை. பொடுகு இருக்கிறவங்க தயவு செஞ்சு தேங்காய் எண்ணெய் தடவாதீங்க. நல்லெண்ணெய் குளியல் வாரத்துக்கு ஒரு தடவை போட்டிங்கனாலே பொடுகு குறைய ஆரம்பிச்சிடும். ஷாம்பு ரெகுலர் பண்ணுங்கள், ஜிஆர்எம் ஆயின்மெண்ட் போடுங்க, கண்ட்ரோல் ஆயிரும். ஹேர் ஸ்டைல் கலையாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் ஸ்டைலிங் ஜெல், அதாவது இந்த காஸ்மெட்டிக் இதில் எல்லாத்துலேயுமேமா எப்போமாவது போட்டால் ஒன்றும் தப்பு இல்லை. நான் ஒரு பார்ட்டி போகிறேன், ஒரு மீட்டிங் போகிறேன், எனக்கு கலையாமல் இருக்கணும்னா ஸ்டைலிங் ஜெல் வந்து ஹார்ட் இருக்குது, மைல்டு இருக்குது, மாட்ரேட் இருக்குது. உங்களுக்கு நல்லா அப்படியே நிற்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ஜெல்லுக்கு போயிடலாம். நிறைய கம்பெனிஸ் போடுறாங்க. டெம்பரரியாக போடுறதுல ஒன்றுமே இது இல்லைம்மா. ஏன்னா முடியினோட வேறு உள்ளே இருக்குது, முடியினோட உயிர் உள்ளே இருக்குது. மேலே இருக்கிற முடிக்கு ஒன்றுமே இல்லை, உயிர் இல்லை. அதை வெட்டினா வலிக்காது, ஆனால் பிடுங்கினா வலிக்கும். அப்போ முடி நீங்கள் வெளியில் இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னாலும் பெருசாக டேமேஜ் வராது. எப்படி சன்ஸ்க்ரீனர் போடுறீங்களோ, எப்படி முகத்துக்கு மேக்கப் போடுறீங்களோ, அதை மாதிரி நீங்கள் உங்கள் தலைக்கு நீங்கள் என்ன வேணாலும் போடலாம். ஹேர் ரூட்டில் படாமல் என்ன ஸ்டைல் வேணாலும் பண்ணுங்கள், என்ன ஸ்ட்ரைட்டனிங் வேணாலும் பண்ணுங்கள், என்ன ஜெல் வேணாலும் பண்ணுங்கள், என்ன பர்மிங்னாலும் பண்ணுங்கள், என்ன வேணாலும் பண்ணலாம். பட் ஹேர்னோட ரூட்டில் படாமல் பண்ணுங்கள். ஹேர் டை டெய்லி யூஸ் பண்ணலாம்? ஹேர் டை டெய்லியா? ஹேர் டை மாதத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணுவாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கடா, ஹேர் டை மாதத்துக்கு ஒரு தடவை போட்டுட்டு குளிச்சிட்டோம்னா ஹேர் டை போயிருதான். இந்த ஹேர் டை 10 ரூபாடாமா, ஹேர் டை 10 ரூபா டை போயிரும்னு இவங்க கவலைப்படுவாங்க. ஹேர் டை போடுறதுக்குரிய முடி போயிடும். அப்புறம் ஹேர் டை எங்கே டை போடுவாங்க? தலையில் தடுவாங்களா? அப்போ முக்கியம் வந்து முடி தான். தலைக்கு தினம் குளிக்கணும், தலைக்கு தினம் குளிக்கணும், குளிக்கணும். பெண்களே 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 எல்லாரும் முடி இல்லாமல் வழுக்கையாக சுத்த போகிறீங்க. சொல்கிறத கொஞ்சம் தயவு பண்ணி கேளுங்க. நன்றிம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. இன்னும் ஹேரை பற்றின நிறைய விஷயங்களை ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நம்ம பேசலாம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இப்போ முடிக்காக ஸ்பெஷலான உணவு முறைகள்லாம் ஏதாவது இருக்கா? அதாவதுமா, சுத்தமான தலை, புரதச்சத்து அதிகம் உள்ள உணவு வகைகள். நான் வெஜிடேரியனாக இருந்தால் சூப், மட்டன் சூப், சிக்கன் சூப், அந்த மாதிரி அது புரதச்சத்து அதிகமாக இருக்கிறது. மீன் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல டயட்டுமா. நான் வெஜிடேரியன் டயட்டில் இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஹேருக்குரியது மீன் தான். அப்புறம் வெஜிடேரியன் டயட்டில் தால், பருப்பு வகைகள் எல்லாமே புரதச்சத்து உள்ளது. அது இருக்கிறதுல கொஞ்சம் இன்ஃபீரியர் தான் அந்த ப்ரோட்டீன், பட் குட் ப்ரோட்டீன். வெறும் பொட்டுக்கடலை அதிகம் சாப்பிட்டா அதிகம் ப்ரோட்டீன். அதை இருக்கிறதுலே சீப்பஸ்ட் ப்ரோட்டீன்.
நிறைய ஃப்ரூட்ஸ், கலர் கலராக இருக்கிற ஃப்ரூட்ஸ். நான் அதிகமாக சொல்கிறது பேரிச்சம்பழம், கீரை, எள்ளுருண்டை, நல்லெண்ணெய் குளியல், கருவேப்பிலை சட்னி, ஓகே. அமலா, நெல்லிக்காய். தினம் நெல்லிக்காய் ஒரு 6 நெல்லிக்காய் 7 நெல்லிக்காய் எடுத்து ஜூஸ் பண்ணி தினம் காலையில் குடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதுவே ஸ்கின்னையும் பாதுகாத்துறோம், ஹேரையும் பாதுகாத்துறோம். விட்டமின் சி அதிகம் எடுக்க எடுக்க ரெண்டுமே ப்ரொடெக்ஷன்மா. அப்போ தினம் காலையில் காஃபி குடிக்கிறீங்களா, காஃபியை நிப்பாட்டுங்க. 4 பெரிய நெல்லிக்காய், அது எந்த நெல்லிக்காவாக இருந்தாலும் சரி, நெல்லிக்காவை எடுத்து ஜூஸ் போட்டு குடிங்க. யங்காகவே இருப்பீங்க, முடி இருந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று. ஃப்ரூட் ஒரு நேரமாவது நிறைய ஃப்ரூட்ஸ். ஸ்நாக்ஸ் சாப்பிட்றவங்க ஸ்நாக்ஸை நிப்பாட்டிட்டு ஸ்நாக்ஸுக்கு பதில் ஃப்ரூட்ஸை சாப்பிடுங்க. ஓகே. கலர் கலராக இருக்கிற ஃப்ரூட்ஸ். நல்லெண்ணெய் குளியல் வாரத்துக்கு ஒரு தடவை குளித்தா நல்லது. நல்லெண்ணெய் குளியல் முன்னாடி எப்போவும் எல்லோரும் நீங்கள் நம்ம அம்மா அப்பா காலத்தில் பார்த்தோன்னா ஒரு ரெகுலராகவுமே நல்லெண்ணெய் போட்டு குளிப்பாங்க. இப்போ நல்லெண்ணெய் குளியலே போயிடுச்சு. நல்லெண்ணெய் பொடுகை எதிர்க்க வல்லது. ஒன்று. நல்ல மாய்ஸ்சரைசர். தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக போட்டு குளித்தோம்னா உடம்புல பொடுகை எங்கேயும் வராது. அது ஹேருக்கு ரொம்ப நல்லது. ஓகே டாக்டர். ஸோ இந்த மாதிரி நல்ல உணவு முறைகள், தினம் சுத்தமாக வச்சுக்கிறது, நல்ல தூக்கம் இருந்தால் ஹேருக்கு ஒரு பெரிய நியூட்ரிஷன். கண்டிப்பா டாக்டர். இப்போ ஒரு நேயர் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? என் பேர் சித்ரா தேவி மேடம், விருதுநகர்ல இருந்து பேசலாம். சொல்லுங்க சித்ரா தேவி, உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. குட் மார்னிங் சார். சொல்லிடாமா சித்ரா? சார், எனக்கு 3 சந்தேகம் இருக்கு சார். எனக்கு வயசு 28 சார். 28 சார். சரி. ஆனா பாத்தீங்கன்னா வெயிட் 68 கிலோ இருக்கேன் சார். சரி. எவ்வளோ ஹைட் இருக்க? ஹைட் 145 தான் சார் இருக்கேன். சரி. அப்போ நீ 50 கிலோக்குள்ளே தான் இருக்கலாம். ஆமாங்க சார். ஆனா வெயிட் பாத்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகலை சார். வாக்கிங் போறேன். தைராய்டு இருக்கா? தைராய்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு சொல்லிட்டு தைரோஃபோம்னு சொல்லி ஒரு டேப்லெட் கொடுத்துருக்காங்க. சரிம்மா, இது ஒன்று. ரெண்டாவது முகம் ரொம்ப கருத்து போயிருக்கு சார். சரி. 2. 3. மூணாவது ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கு சார். சரிம்மா, நான் கொஞ்சம் சொல்கிறத கேளுமா. அதாவது இந்த வெயிட் ரிடக்ஷன் ப்ரோக்ராம் எக்ஸசைஸ், டயட், இது இல்லாமல் எந்த மாத்திரையும் மருந்துலையும் வெயிட்டை குறைச்சிட முடியாது. இப்போ எவ்வளோ வெயிட் இருக்கலாம்? ஹைட் -100. ஹைட் இப்போ 145னாங்க, -100னா 45. ஸோ ஒரு 50 கிலோ வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகே. 68 கிலோ இருக்காங்க. ஓவர் வெயிட் போக போக பின்னாடி ஆர்த்ரைட்டிஸ் வந்துடும், சுகர் வந்துடும், பிபி வந்துடும், ஹார்ட் அட்டாக் வந்துடும். அப்போ வெயிட்டை குறைச்சே ஆகணும். தைராய்டு இருக்கிறவங்களுக்கு பாடியினோட பேர்னிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிரும். அதாவது சாப்பிட்டதை செரிக்கக்கூடிய தன்மை, அதாவது அதை எரிக்கக்கூடிய தன்மை குறைஞ்சி போயிடும். அப்போ தைராய்டு இருக்கிறவங்க சாதாரணமாக 1 மணி நேரம் வாக் பண்ண சொன்னோன்னா தைராய்டு இருக்கவங்க அதை அப்படியே டபுள் மடங்கு. டயட்டில் சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு அரை பங்கு சாப்பிடுங்க. என்ன சாப்பிட்றீங்களோ அதை அப்படியே பாதியாக்குங்க. ஒரு நாளைக்கு 4 காஃபி குடிப்பீங்களா, 2 காஃபி. இவ்வளோ சாதம் சாப்பிடுவீங்களா, பாதி. 2 இட்லி சாப்பிடுவீங்களா, 1 இட்லி. இதை குறைக்கிறதுல தைராய்டு இருக்கிறவங்க 2 மடங்கு. அதாவது தைராய்டு வந்தாலே ஹேர் ஃபாலையும் பெருசாக கண்ட்ரோல் பண்ண முடியறதில்ல, இந்த வெயிட்டையும் கண்ட்ரோல் பண்ண முடியறதில்ல. ஏன்னா ரெண்டுமே இன்டர்ரிலேட்டட். ஹேர் ஃபால், பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி, ட்ரை ஸ்கின், கோல்டு இன்டாலரன்ஸ், அதாவது குளிர் இருந்துச்சுன்னா குளிரை தாங்க முடியாத தன்மை, இது எல்லாமே தைராய்டு. இது எதுவுமே கண்ட்ரோலபிள் தான், க்யூரபிள் இல்லை. நீங்கள் தைராய்டு இருக்கிறதுனால மெனக்கடணும். மெனக்கட்டால் தான் சரியாக வரும். இது நான் நேற்று ஒரு பேஷண்ட் பார்த்தேன். சார், நான் சாப்பாடில் உருளைக்கிழங்கை தவிர எதுவுமே சாப்பிட்றதில்ல அப்படின்னாரு. டே, நீ உருளைக்கிழங்கு சாப்பிட்டேன்னா உருளைக்கிழங்கு மாதிரி ஆகிப்போயிடா. உருளைக்கிழங்கை விட்டா தாண்டா குறையும். இருக்கிறதுலே அதிகமான கார்போஹைட்ரேட் அந்த உருளைக்கிழங்கு தானடா இருக்குது. அவர் உருளைக்கிழங்குல தான் எல்லாமே சாப்பிடுவாராம். காலையிலேருந்து நைட் வரைக்கும் அவர் உருளைக்கிழங்கு தான் இருப்பாராம். உருளைக்கிழங்குல என்ன சார் இருக்குது, அது வேறு அப்படிங்காரு. நான் என்ன சொல்லுவேன், பூமிக்கு கீழே விளையிற எல்லாமே கார்போஹைட்ரேட், பூமிக்கு கீழே விளையிற எல்லாமே சுகர் கொடுக்கும், பூமிக்கு கீழே இருக்கிறது எல்லாமே வெயிட்டு போடும், பூமிக்கு கீழே விளையிறது எல்லாமே டயபெட்டிஸ் கொண்டே விட்டுரும்.
அப்போ தயவு செஞ்சு விடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நீ வந்துமா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். ஒன்று, தைராய்டு இருக்கிறதுனால நீ ஃபேட் பர்னர்னு ஒரு டேப்லெட் கொஞ்சம் நம்மளோட ஃபேட்டை வந்து பேர்ன் பண்ணுறதுக்குரியதை நான் தரேன். அந்த ஃபேட் பர்னரை காலையில் மத்தியானம் நைட் போடு. தினம் 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஸ்ட்ராங் எக்ஸசைஸ், முரட்டுத்தனமான நடை, ஸ்ட்ரிக்டான டயட்டிங். ஸ்ட்ரிக்ட்டுனா வெரி ஸ்ட்ரிக்ட். 2 நேரம் ஃப்ரூட்ஸ் சாப்பிடு, ஒரே ஒரு நேரம் 2 இட்லி 2 சப்பாத்தி சாப்பிடு, குறைய ஆரம்பிச்சிடும் கட்டாயம். ஒன்று. ரெண்டாவதுமா அவங்க முகம் கருத்து போகுதுன்னு டேனிங். முகத்தில் வர்ற டேனிங் வந்து ஒன்று சன்லைட், ரெண்டாவது நம்ம யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸ், மூணாவது நம்ம இந்த சன்ஸ்க்ரீனர் யூஸ் பண்ணுறோம். சன்ஸ்க்ரீனரே சில நேரம் கருக்கிறது அப்படின்றாங்க. ஏன்னா அந்த ஆயில் பேஸ்டாக வரக்கூடியது அதுவே கருப்பாயிடலாம். மஞ்சள் அதிகம் பூசுவது, மஞ்சள் பூசுனா ஸ்கின் கருத்து போயிடும். வெயிலில் போகக்கூடாது, மஞ்சள் பூசக்கூடாது. நான் சொல்கிற மருந்து மாத்திரம் நோட் பண்ணிக்கிடாமா, இது போட்டேன்னா அந்த டேன் போயிரும்மா. டேன் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிரும், நார்மல் ஸ்கின் வந்துடும். டோனி, TONI, அதாவது ஸ்கின் டோன். H1, டோனி H1, இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி டெய்லி நைட் போட்டுக்கிட்டே வந்தோம்னா ஸ்கின் ஃபேர் ஆயிரும். இது ரெண்டாவது. ஹேர் ஃபால் இருக்குன்னு சொல்லி. ஹேர் ஃபால், அது தைராய்டுக்குரிய ஹேர் ஃபால். நான் ஏற்கனவே சொன்னேன், தைராய்டு மாத்திரையை கரெக்டாக போட்டு தைராய்டை கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஃபோலிக்ரோ டெய்லி நைட்டு போடுங்க, சீக்ரோ தினம் காலையில் போடுங்க. சோஃபர் பயோனாயி கண்டினியூ பண்ணுங்கள், கண்ட்ரோல் ஆயிரும்மா. பட் இது ரெகுலராக பண்ணணுமா. பெண்களுக்குரிய ஹேர் ஃபால் சாமி கும்பிட்ற மாதிரி நினச்சி ரெகுலராக வைத்தியம் பண்ணிங்கன்னா தான் சரியாகும். 15 நாளைக்கு ஒரு தடவை நான் ஊருக்கு ஓடி போனேன், 15 நாளைக்கு ஒரு தடவை லீவில் அங்கே போனேன் இங்கே போனேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா முடியும், அதோட போயிடும். கண்டிப்பாக டாக்டர். நன்றிம்மா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம், நான் அயலாவரத்துல இருந்து சுகந்தி பேசுறேன். சொல்லுங்க சுகந்தி, உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் சுகந்தி. இப்ப என் பொண்ணுக்கு வந்து 14 வயசு ஆகுது. குழந்தையில இருந்தே அவளுக்கு பாத்தீங்கன்னா மச்ச மாதிரி வந்தது கண்ணுக்கு பக்கத்துல. அது வந்து இப்ப பாத்தீங்கன்னா வளர்ந்துகிட்டே வருது. அந்த கருப்பு லைட்டா, ரொம்ப கருப்பா இல்ல, ஓரளவுக்கு கருப்பா அப்படியே வளர்ந்துகிட்டே வருது. இப்போ நெத்தி வரைக்கும் வந்திருக்கு டாக்டர். சரிம்மா சரிம்மா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கம்மா. அதாவது மச்சத்தில் முன்னாடி எல்லாருக்கும் தெரிகிறது ஒரு புள்ளி மாதிரி வரக்கூடிய மச்சங்கள் தான். பட் கையளவுக்கு வரக்கூடிய மச்சங்கள் இருக்குது, உடம்புல வரக்கூடிய மச்சங்கள் இருக்குது, முகத்தில் வரக்கூடிய மச்சங்கள் இருக்குது. அதே மாதிரி பால் மச்சமும் இருக்குது, வெள்ளை கலராகவும் இருக்கும். இப்போ இவங்க கருப்பு கலர் மச்சம் சொல்கிறாங்க, அதே மாதிரி வெள்ளை கலர் மச்சமும் இருக்குது. அப்போ கருப்பு கலர் மச்சம் சின்னதாக வரக்கூடியது இருக்குது, பட்டையாக கையளவுக்கு வளரக்கூடிய மச்சங்கள் இருக்குது, வெள்ளையாக பால் மச்சங்களும் இருக்குது. சரி, இந்த மச்சங்கள்னால ஏதாவது தொந்தரவு வரப்போதா அப்படின்னா, நான் பொதுவாக என்ன சொல்லுவேன், மச்சம் வந்து வளருது, எண்ணிக்கையில் கூடுது, அதில் முடி முளைக்குது, வலிக்குது அப்படின்னா எடுக்கணும். இல்லைன்னா பேசாமல் விட்டுறலாம். இப்போ இந்த மாதிரி இவங்க சொல்கிற அந்த முகத்தில் வரக்கூடிய மச்சங்கள் ஒரு காஸ்மெட்டிக் டிஸ்ஃபிகர்மெண்ட்டை ஒழிய மற்றபடி அதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் வரப்போகிறதில்ல. இவங்க என்ன செய்யணும், கட்டாயம் அதை குறைச்சே ஆகணும் அப்படின்னா லேசர் தான்மா. எர்பியம் யாக் லேசர், எர்பியம் யாக் லேசர். இந்த எர்பியம் யாக் லேசரை வச்சு பண்ணிக்கிட்டே வந்தோம்னா ஒரு 50% 60% அந்த டார்க்னஸ் குறையும். கம்ப்ளீட்டாக போகாது, ஆனால் கண்டிப்பாக 50% 60% குறையும். பண்ணணுமாங்கிறது அவங்களோட முடிவு. பண்ணணுங்கிறது கட்டாயம் இல்லை. ஆனால் காஸ்மெட்டிக்காக பண்ணணும்னா இந்த லேசர் பண்ணிங்கன்னா சேஃப். கண்டிப்பாக டாக்டர். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நெக்ஸ்ட் ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். வணக்கம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் மேம். சொல்லுங்கம்மா, உங்களுடைய சந்தேகங்களை தொடர்ந்து கேளுங்க. மேம், டாக்டர் கிட்ட பேசுகிறேன். கேளுங்க. ஹலோ. சொல்லுடாமா. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது சார். வெரி குட். சார் எனக்கு வந்து அது TSH வந்து 12.198 சார். ரொம்ப கம்மியாக இருக்கேம்மா. 5 இருக்கணும், 5 இருக்கணும், 12 இருக்கு உனக்கு. அதனால இப்போ வந்து நான் டேப்லெட் சாப்பிட்றது இப்போ 3 months ஸ்டாப் பண்ணிட்டேன் சார். வெரி குட், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. அதனால இப்போ வந்து ஹேர் ரொம்ப ஃபால் ஆகுது சார், வெயிட் வந்து ரொம்ப லாஸ் ஆகுது. உன்னை யார் நிப்பாட்ட சொன்னா? இல்லை சார், கொஞ்சம் சரி விட்டுட்டேன். கொஞ்சம் விட்டுட்டேன். ஆமாம் சார். ரொம்ப சந்தோஷமா. உனக்கு வயசு என்னம்மா? சார் 32 சார். இன்னும் வாழணும்னு ஆசை இருக்கா இல்லையாம்மா? இருக்கு சார், எனக்கு 2 ஃபீமேல் பேபி சார். அப்புறம் எதுக்கு விட்டம்மா அப்படி? இப்போ
இல்ல சார், இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். இன்னைக்கு ஈவினிங் போகணும். அதாவதுமா, நான் ஏன் பொம்பளைங்களை வைகிறேங்கிறது இதாம்மா. அதாவது எது சொன்னாலும் கேட்கறது இல்லை. தைராய்டு ஒரு தடவை வந்தால் வாழ்க்கை முழுக்க தைராய்டு. தைராய்டுக்கு க்யூர் கிடையாது. தைராய்டை கண்ட்ரோல் பண்ணணும். சுகருக்கு எப்படியோ அதே மாதிரி தான் தைராய்டு. கூட்டலாம் குறைக்கலாம், தைராய்டை விட முடியாது. இந்த அம்மாவுக்கு 12 இருக்குது. 12 இருக்கிறதே அதிகம். 7 8 போனாலே பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி வந்துடும், ஸ்கின் எல்லாம் ட்ரை ஆகி போயிடும், ஹேர் எல்லாம் உதிர ஆரம்பிச்சிடும். 12 இருக்குது அப்படின்னா மொத்த முடியும் போயிடும். இவங்க வந்து இப்படி மாத்திரையை விட்டு விட்டு போடுவாங்கன்னா என்ன ஆகுண்டா, ரீபவுண்ட் மாதிரி அடிச்சிடும்மா. இப்போ மாத்திரையை போட்டு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகி தைராய்டு ஸ்டேபிள் ஆகி ஸ்கின் எல்லாம் ஸ்டேபிளாக இருப்பாங்க. மாத்திரையை திடீர்னு விட்ட உடனே கம்ப்ளீட்டாக ரீபவுண்ட் அடித்த மாதிரி செவத்தில் பந்தை விட்டோம்னா திரும்ப வர்ற மாதிரி மொத்த முடியும் விழுந்துருமா. பட்டையாக சட்டையாக போயிருண்டாம்மா. ஓகே டாக்டர். இப்போ இப்படி வர்றவங்க இப்போ உண்மையாவது சொல்கிறாங்க. இல்லைன்னா என்ன செய்வாங்க, சார் போன ஒரு வாரமாக முடி பூரா விழுந்து போச்சு சார் அப்படிம்பாங்க. ஆனால் தைராய்டு மாத்திரை நிப்பாட்டினது சொல்ல மாட்டாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க. தைராய்டு இருக்கிறவங்க மெனக்கடனும். முடி வேணுமா, வாழ்க்கை வேணுமா, நீங்கள் தைராய்டுக்கு முடியை மாத்திரை விட்டுருங்க, பரவாயில்ல முடி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கின்னு ட்ரை ஆகி ஸ்கின்னு இச்சிங் வந்து ஸ்கின்னு கம்ப்ளீட்டாக போயிடும். சரி ஸ்கின்னு போனால் பரவாயில்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா உடம்பு வீங்கிக்கிட்டே போகும், ஒரு நாளைக்கு உடம்பு வெடிச்சு போயிடும். ஸோ தைராய்டு இருக்கிறவங்க கவனம் கவனம் கவனம். லைஃப் லாங் டேப்லெட். அதை தைராய்டை 3 மாதத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணி 3 மாதத்துக்கு ஒரு தடவை மேனேஜ் பண்ணுங்கள். இல்லைன்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது செக் பண்ணி பண்ணுங்கள். டிஎஸ்ஹெச் லெவலை பாருங்கள். டிஎஸ்ஹெச் லெவல் வந்து ஒரு 1லேருந்து 3க்குள்ளே இருந்துச்சுன்னா நல்லது. ஒரு 4 வரைக்கும் போகலாம். 5 ஒட்டுச்சுனாலே தப்பு. தைராய்டு இருக்கிறவங்க கடல் மீன் அதிகம் சாப்பிட்டிங்கன்னா தைராய்டு குறையிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அயடைஸ்டு சால்ட் போட்டிங்கனாலும் சாப்பிட்டிங்கனாலும் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் கண்டினியூ பண்ணணும் அம்மா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. டாக்டர், இப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இப்போ கண்டிஷனர் வந்து யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, நிறையா ஹேர் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டனாக இருக்கணும், சாஃப்டாக இருக்கணுன்றதுக்காக. அது வந்துட்டு இப்போ ரூட்டில் எல்லாம் படலாமா டாக்டர்? அது கண்டிஷனர் நல்லதா ஹேருக்கு? இல்லைம்மா, ஆக்சுவலாக எப்படின்னாம்மா, கண்டிஷனருங்கிறதுமா ஹேரை வந்து சாஃப்ட் ஆக்குறதுடாம்மா. ஓகே டாக்டர். ஹேரை சாஃப்ட் ஆக்குறதுனா, இப்போ நீ ஹேர் மொரன்னு இருக்குது, ஷாம்பு போட்டால் ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா அந்த ஸ்மூதனிங்காக போடுறதான் கண்டிஷனர். பெருசாக ஒன்றும் சைடு எஃபெக்ட் கிடையாதுமா. இப்போ வர்ற எல்லா ஷாம்புலேயுமே கண்டிஷனர் இருக்கும். ஓகே டாக்டர். கண்டிஷனர் கூடனா ஹேர் ட்ரை ஆகி போயிடும், கண்டிஷனர் குறைஞ்சா சாஃப்டாக இதை வெட்டாயிரும். இப்போ கண்டிஷனரும் கரெக்ட் அளவில் ஷாம்புவும் கரெக்ட் அளவில் மிக்சரோடு வருதுடாமா. இப்போ அந்த மாதிரி வர்ற ஷாம்பு, அந்த மாதிரி ஷாம்பு வித் கண்டிஷனர் யூஸ் பண்ணால். ஏன்னா என்ன பண்ணுறாங்க, ஷாம்பு போட்டு குளிக்கிறாங்க, அதுக்கப்புறம் கண்டிஷனர் போடுறாங்க. எவ்வளோ கண்டிஷனர் போடணும்னு தெரியாமல் அந்த கண்டிஷனரோட சைடு எஃபெக்ட் வந்துடக்கூடாது. ஓகே. ஷாம்பு வித் கண்டிஷனர் மிக்ஸ் பண்ணி வரக்கூடியது போட்டோம்னா சேஃபு. கண்டிஷனர்னால ஹேர் ஃபால் வராது, கண்டிஷனர்னால ஹேர் தின்னிங் வராது. கண்டிப்பாக டாக்டர். இன்னைக்கு நீங்கள் வந்துட்டு பெண்களுக்கு முடி உதறதுனால ஏற்படக்கூடிய காரணங்களும் அதுக்கு ரொம்ப அழகாகவும் விளக்கங்கள்லாம் கொடுத்தீங்க. இது உண்மையாகவே எல்லா பெண்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம். கண்டிப்பாக கேட்போம் டாக்டர். சரி. இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நீங்கள் இந்த அளவுக்கு சிறப்பான விளக்கங்களை கொடுத்தமைக்காக நன்றி டாக்டர். மீண்டும் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.